துதிக்கிறோம். இந்த கால வேளையில தேவன் நம்மை 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை இங்கே பேர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இதற்காக கிறிஸ்துவானவரே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் தழும்புகளும் மரணம் உண்டாயிற்று. இவைகளெல்லாம் பாடுகளுக்கு அடையாளம். அவர் பட்ட பாடுகள் அநேகம், நாம் செய்த குற்றங்கள் அநேகம். நம்முடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவித்தார். நாம் பட வேண்டிய பாடுகளை அவரை அனுபவித்தார். நமக்கு வரவேண்டிய தண்டனையை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீது ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கிறிஸ்துவானவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். விசுவாசித்தால் நீதிமானாகலாம். விசுவாசித்தால் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் நீதிமானாக மாற முடியும். ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக பலியானார், இனி நான் பலியாக தேவையில்லை என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வேளையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.